ஆல்ரெடி கெஸ் இந்த வீடியோ நம்ம ஸ்பைடர்மேன் வெப் ஷூட்டர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதாவது நம்ம ஏற்கனவே இந்த சேனலில் வந்து வெப் ஷூட்டர் எப்படி செய்யலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோட செகண்ட் வெர்ஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். அதாவது அதில் நான் சொல்லியிருப்பேன் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் பண்ணுற அந்த ஸ்ட்ரிங்கை ரீலோட் பண்ணுற மெக்கானிசம் எப்படி செய்யலான்னு. அதுதான் என் கையில் இருக்கிற இந்த வெப் ஷூட்டர். இது நம்ம எப்படி செய்யலாம்னா அந்த ஃபஸ்ட்டு வெர்ஷன் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். இதில் என்ன ஆட் பண்ணியிருப்பேன்னா மோட்ரு, அப்புறம் அந்த வீல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்விங் மிஷினில் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த நூல் சுற்றி வச்சுருப்பாங்களே அதோட வீல் இதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீல் தான் அது. அப்புறம் ஒரு பேட்ரி ஆட் பண்ணி அது கியர் மெக்கானிசம் மாதிரி ஆட் பண்ணி இதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் எப்படி பண்ணலான்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரைட், வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் இந்த மாதிரி ஸ்விங் மிஷினோட பாபின் இருக்குது, அப்புறம் பேட்டரி, அப்புறம் மோட்டார் இருக்குது, ஸ்ப்ரிங் இருக்குது, அப்புறம் இந்த கேட்ரேஜஸ் இருக்குது. இது தான் நம்ம புல்லட்டாக யூஸ் பண்ண போகிறோம், அதாவது ஷூட்டராக யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஷூட் ஆகிற புல்லட் இருக்குல்ல அது. இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அந்த மாதிரி மவுஸ் இருக்குது. இது வந்து நம்ம பேஸாக யூஸ் பண்ண போகிறோம். அதாவது எல்லா மெக்கானிசமும் இதில் தான் உட்கார போகுது. இது எல்லாத்தையும் நம்ம ஒட்டுறதுக்கு 3D பென் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 3D பென்னால் இது நம்ம எல்லாத்தையும் ஒட்ட வைக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கம்பியை ஒட்ட வைக்கலாம். அதுக்கப்புறமா இது மேலே தான் வந்து மோட்ரு உட்கார போகுது. ரொட்டேட் ஆகிற அந்த ஆக்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் வர மாதிரி ஒரு ஆக்சிஸில் நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சிப்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பியை இந்த மாதிரி நம்ம ஷேப்பில் பெண்ட் பண்ணி வச்சலாம். ஏன்னா அந்த த்ரெட் வந்து சுற்றுற அந்த மெக்கானிசம் இருக்குல்ல, அது வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர் எப்படி எங்கேஜ் ஆகுதுன்னு இப்போ இங்கே பார்க்கலாம். அந்த ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் எதுக்குன்னா நார்மலான பொசிஷன் போகிறதுக்கு, திரும்ப அதே எப்படி வருதோ அதே நார்மல் பொசிஷனுக்கு. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணியில் இந்த மாதிரி நான் ஸ்ப்ரிங் மாட்டி வச்சுருப்பேன். அது எதுக்குன்னா இந்த வெப் ஷூட்டர் மெக்கானிசம் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதாவது ஸ்ப்ரிங் வந்து டிகர் பண்ணி வரும், அது கரெக்டாக போகும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி அழகாக ஷூட் ஆகுதுன்னு பாருங்கள். அண்ட் ஃபைனலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய வெப் ஷூட்டருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து எடுத்த ஸ்டாப் வந்து நம்ம இதிலே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம அதில் ஸ்பூனும் ஆட் பண்ணியாச்சு. அந்த ஸ்பூன் எதுக்குன்னா நம்ம அது ட்ரிகர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட் இருக்கும். அந்த த்ரெட்டு வந்து கியரை வந்து ட்ரிகர் பண்ணும். கியர் வந்து இப்போ எங்கேஜ் பண்ணது இல்லையா, அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்மளோட வெப் ஷூட்டர் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஸ்பைடர் வெப் ஷூட்டர் வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த ஒயர் வந்து ரெட் ஒயர் வந்து கரெக்டாக மோட்டர்கிட்ட போய் கனெக்ட் ஆகிடுது. ஏன்னா வந்து அதுதான் வந்து பாசிட்டிவ் ஒயரு. அப்புறம் இந்த நெகட்டிவ் ஒயர் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த கட்டை விரல் அந்த ரிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிங்கில் போய் வருது. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ரிங் வந்து இன்னொரு கையில் இருப்பாங்க இந்த விரலில். இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இன்னொரு மோட்டரோட கனெக்டில் போய் கனெக்ட் ஆகுது. இது வந்து நெகட்டிவ் ஒயரு. இது ஃபுல்லாக நம்ம கனெக்ட் பண்ணிங்கன்னா இது என்ன ஆகும்னா ஒரு சர்க்யூட்டை க்ரியேட் பண்ணோம். இந்த சர்க்யூட் வந்து இந்த மோட்டரை சுற்ற வைக்கும். நம்ம நார்மலாக வந்து வெப் ஷூட் பண்ணால் இங்கே வந்து இது ஃப்ரீயாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃப்ரீயாக வந்து ஃப்ளோ ஆகும். இதே வந்து நம்ம இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணோன்னா இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணோன்னா ஒரு சர்க்யூட் ஆகும். சரிதா, அந்த மோட்டர் வந்து சுற்றுது. அதோட அந்த ரீலும் சுற்றும், திரும்ப வந்து நமக்கு ரீலோட் ஆகிடும். இதே மாதிரி தான் இந்த மெக்கானிசம் ஒர்க் ஆகுது. ஆல்ரைட், இதே போன்ற DIY அண்ட் ஆட்டோமேட்டிக் வீடியோஸ்க்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்து இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து 500 லைக்ஸ் போச்சுன்னா நம்ம வந்து இந்த மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பைடர் மாஸ்க், பிளிங்கிங் ஐஸ் மாஸ்க் வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம வந்து 500 லைக் வந்த அப்புறம் நான் கண்டிப்பாக இந்த வீடியோ போடுறேன். மறக்காமல் 500 லைக்ஸ் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீக்கே அந்த 500 லைக் வந்துச்சுன்னா கூட நம்ம நெக்ஸ்ட் வீக் கூட அந்த வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.